கோவத்துல மனைவி பேசுகிற வார்த்தையெல்லாம் மனசுல வச்சிருந்தா குடும்பமா ஒன்னா வாழ முடியுமா? ஹலோ, வாழ முடியுமா? அவர் என்ன பேச்சு பேசியிருக்கிறாரு, அந்த அம்மா எவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை மனசுலயே வச்சிருந்தா எப்படி வாழ முடியும்? அந்த வார்த்தையை மனசுல வச்சிருந்தா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகும், கேப் அதிகமாகும். உங்களால திரும்ப அகைன் வந்து அந்த உறவுக்குள்ள போகவே முடியாது. அந்தந்த நேரத்துல அவங்களும் பலவீனமானவங்க தான் அப்படின்னு நினைச்சிடணும். எல்லா கணவனாரும் மனசுக்கு உள்ள இருந்தெல்லாம் பேசுறது இல்ல, எல்லா மனைவியும் மனசுக்கு உள்ள இருந்து பேசுறது இல்ல. அந்த உங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்றீங்களோ, அதே மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அந்த சூழ்நிலை வரும்போது மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதை புடிச்சுக்கிறது 15 வருஷமா அதை புடிச்சுக்கிறது. நீ அப்படி பேசின இல்ல, அப்படி சொன்ன இல்ல, ஏம்மா அதை நான் சொன்னது சிச்சுவேஷனே வேறம்மா, எப்பா அதை நான் சொன்ன சிச்சுவேஷனே வேறப்பா, அதுக்கு போய் இப்படி பண்ணலாம். என்ன இருந்தாலும் உடனே ஒரு வசனத்தை வேற சொல்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு பைபிள் எழுதி இருக்குல்ல. ஐயோ, அப்ப இவர் பேசினதுக்கெல்லாம் பைபிளை ஒப்பிட்டா, இவர் பேசுறதுக்கெல்லாம் பைபிளை சொல்லிட்டு வந்தா, அதனால ஏதோ ஒரு சூழ்நிலை சரி அந்த நேரத்தில் அந்த மனுஷன் அப்படி தள்ளிருச்சு, ஓகே விட்டுருப்பா, மறந்துருப்பா, நீ பேசுனதெல்லாம் மறந்துரு. ஒவ்வொரு கணவனும் சொல்ல வேண்டியது, நீ பேசுனதெல்லாம் நான் மறந்து விட்டேன். மனைவி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நீ பேசுனதெல்லாம் நான் மறந்து விட்டேன். ஆமேனே வர மாட்டீங்க. நீங்க ஆமேன் சொல்லாதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி மறக்கிறது? இப்போ சர்ச்சுக்கு கிளம்பும் போது கூட பேசித்தானே வந்தாரு, எப்படி மறக்கிறது? மறந்துதான் ஆகணும். நம்ம பேசினதெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டார்ல, நம்ம செஞ்சதெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டார்ல. நீங்க செஞ்சதை மட்டும் ஆண்டவர் ஞாபகம் வச்சிருந்து இன்னைக்கு உங்களை தண்டிச்சிருந்தாருன்னா, நீங்க நிறைய பேர் காலுங்கையும் உடஞ்சுதான் நம்ம வந்து இங்க வந்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், என் மேல பாசம் வச்ச தேவன், நான் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் மறந்து நான் செஞ்ச நன்மையை மட்டும் அவர் கிருபையா நினைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னமோ ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ மறந்துரு, நீ மறந்துரு, செஞ்சது எல்லாத்தையும் மறந்துரு, தீமை செஞ்சது எல்லாத்தையும் நீ மறந்துரு, பேசின வார்த்தை எல்லாவற்றையும் நீ மறந்துரு, நீ அப்படியே இரு, நீ எழும்பு, கர்த்தர் உம்மேல் பிரியமா இருக்கிறார். மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் நட்டுவார், மறுபடியும் உயர்த்துவார், மறுபடியும் அலங்கரிப்பார், மறுபடியும் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும்.